எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ரொம்பவுமே எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்குங்க நண்பர்களே. உலகத்தில் நடக்கக்கூடிய ட்ரேட் வார் ஆகட்டும் அல்லது மற்ற பிரச்சனைகளாகட்டும், ஒரு மனசுக்குள்ள மார்க்கெட் கிராஷ் இது வந்துருமோ அப்படின்னு பல பேர்த்த பயமுறுத்துது. நண்பர்களே, நியூஸ் வெளிநாட்டிலிருந்து தான் வரணுமா? எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் நம்ம அதை பார்த்து அதை எப்படி அணுகிறதுன்னு தெரியலனா கண்டிப்பாக பயப்பட தான் செய்வோம். ஒரு உதாரணத்துக்கு ட்ரம்ப் அவர்களுடைய நியூஸ் இல்லைன்னா கூட அடுத்தது இந்தியாவிலேயே ஏதாவது மேஜர் நியூஸ் இருக்கா, எலெக்ஷன் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட நியூஸ் இருக்கான்னு பார்த்தா அடுத்தது பீகார் எலெக்ஷனுடைய நவம்பர் 11 to 14 அது ஒரு உச்சகட்டத்தில் இருக்கும். ஸோ நியூஸ் என்பது ஏதாவது ஒன்று தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், மனசுக்கு பயமாக தான் இருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ் ரொம்பவுமே திறமையானவர்கள் கரெக்டாக கோடு போட்டு ரோடு போடுறவங்கள மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு பயம் என்பது குறைவாக வரும். மண்டேவே மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிஃப்டி ஒரு புல்தடிக்கு பயில்வானாக இருக்கிறதுனால நிஃப்டி ஒரு 300-400 பாயிண்ட் இறங்கினாவே நம்மளுக்கெல்லாம் கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். கடந்த 5 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 13,522 பாயிண்ட். உங்களால் நம்ப முடியுதா? 5 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு இண்டெக்ஸ்னுடைய லாபமே 115% என்பது மாதிரி வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டுகள் அதிரடியாக இருக்கும் பொழுது முதலீட்டாளர்கள் செய்யும் தப்பு என்ன? ஸோ மார்க்கெட் இப்படி இருக்கு, இதே மாதிரி சைட்வேஸில் இருந்தால் யாருக்குமே கவலை இல்லை. இப்போ கூட சமீபத்தில் பல பேர்த்துக்கு 10%, 15% என்பது இறங்கி இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தா மறுபடியும் 10 நாளில் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ 5 முதல்ல இருந்து 15% பக்கம் ஏறி வந்திருக்கும். இது மிக குறுகிய சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்கிறதுனால யாருக்கும் பெரிய நஷ்டம் இல்லை, யாருக்கும் பெரிய லாபம் இல்லை. ஆனால் மார்க்கெட் மிகவும் அதிரடியாக இருக்குது. நாளைக்கு வரும்பொழுதே ஒரு 300-400 பாயிண்ட் கீழே போகுது, அல்லது முக்கியமாக நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இந்த லைன் 8 மாதமாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதை உடச்சிக்கிட்டு கீழே போகிறான்னு வச்சுக்கிங்களேன், அதை நினைக்கவே கூடாது. சாரி டு சே திஸ் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் அந்த 200 days மூவிங் ஆவரேஜை ப்ராக்டிக்கலாக நடக்குது ஒரு காலத்தில் அப்படின்னா, அப்போ முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன? முதல் தவறு, காசு இல்லப்பா அப்படின்னு செவுத்தை பார்த்து திரும்பி கோந்துக்கிறது. ஸோ காசு இல்லாமல் ஏங்க, மார்க்கெட் சீப்பாக இருக்கும்போது தாங்க எல்லா ஷேர்னுடைய விலையும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் என்னைக்காவது ஒரு நாள் கீழே இறங்குன்னு சொன்ன அதே ஆளுக மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா, மார்க்கெட் ஜாலியாக இருங்கம்பாங்க. டேய், மார்க்கெட் கீழே போகும் எல்லாம் வித்துட்டு ஓடி போகுன்னு சொன்னவன்டா நீ அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டாலும், ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி வரும்பொழுது அதே வாய் திரும்பி மார்க்கெட் மேலே இருக்குது ஜாலியாக இருக்குன்னுலாம் மாற்றி மாற்றி பேசிடுவாங்க. அதனால் மார்க்கெட் கீழே விழுகும் பொழுது அதை எடுக்காமல் நிறைய நல்ல நல்ல பங்குகளை வாரன் பஃபெட் அவர்களே சொல்லியிருக்கார். ஒரு நல்ல பங்கு மார்க்கெட் கிராஷ் ஆகும் பொழுது நல்ல ரேட்டில் கிடைக்கும் போது முதலீடு செய்யறதுக்கு சிறந்த இடம் அப்படின்ற மாதிரிலாம் வாரன் பஃபெட் அவர்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்காப்புல. ஸோ முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய முதல் மிஸ்டேக் என்பது மார்க்கெட் சீப்பாக கிடைக்கும் போது அப்போ போய் வாங்காமல் வித்துட்டு ஓடி போகிறது. அதுக்கு ஒரு மிக சரியான உதாரணம் இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்கில் பல பேர் வித்துட்டு ஓடி போனது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரெக்கவரி ஆகி மேலே வந்திருக்கான். எட்டிப்பாரு அவன் ஓடிட்டானா அப்படின்னு பார்க்கும். அவனுங்கெல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் மேலே ஏறி வந்துடுது. ஸோ முதல் பிரச்சனை, இன்வெஸ்டர்ஸ் செய்யும் தவறு, அவங்க பணத்தை வச்சுக்கிறது இல்லை. எவ்வளவு தூரம் கீழே போனாலும் வாங்கறதுக்கு கையில் பணம் இருக்கணும். இந்த நிஃப்டி 25,000 இருக்கும்போதும் பணம் இருக்கணும். 24,000, 23,000, 20,000, 12,000, 10,000 போகிற வரைக்கும் பணம் இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஏன்டா 10,000 தாங்க இருக்கு, இது எப்படிங்க அது எல்லா பாயிண்ட்லையும் போய் வாங்க முடியும்னா, அப்போ நீ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு அப்போ நீ அது உங்கள் பிரச்சனை தானேங்க. 10,000 ரூபா தான் இருக்கு, ஆனால் மார்க்கெட் என்ன சொல்லுது, ஒவ்வொரு லோன்லி வாங்குறவன் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுது. அப்போ 10,000 கொண்டு நீங்கள் முதல்லையே போட்டுட்டு மேலே வந்துடுச்சுன்னா லக்கு தான். ஆனால் வராமல் கீழே ஒவ்வொரு இடமும் போயிட்டு தான் திரும்புவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறது உங்கள் தப்பு தான். நீங்கள் தான் அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் தான் தீர்த்துருக்கணும். 10,000 ரூபாயை 1000 ரூபாயை கூட பிரித்து போட்டிருக்கலாம். மிக கம்மியான பணம் தான் 10,000. இருந்தாலும் நிஃப்டினுடைய ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கோ, ஒவ்வொரு 500 பாயிண்ட்டுக்கோ, ஒவ்வொரு 1000 பாயிண்ட்டுக்கோ குறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பணத்தை ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கணும். அப்படி பணத்துக்கு மேலே பணம் போனாமல் நானும் ஒரு இன்வெஸ்டர்னு உள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்களை அந்த மார்க்கெட் காப்பாற்றி விடணும். அதாவது நீங்கள் வாங்குகிற பங்குகள்லாம் ஓஹோன்னு பறக்கணும், இல்லைன்னா அப்புறம் கும்பா குட்டி தான்.
அப்போ ஒரு தலை சிறந்த 10 ஷேர்கள் மட்டுமே ஒருவருடைய போர்ட்ஃபோலியோவில் போதுமா அப்படின்னா, செபி வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு எத்தனை கோடியில் நிர்வகிக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பங்குகளில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கில் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இது வந்துடும், அதனால் 10% மேலே ஒரு போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ என்ன அதனுடைய சாராம்சம் என்னன்னா, ஒரு 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ அப்படின்னா அதில் ஒரு 10 பங்குகள் 10,000 இருக்கணும் குறைந்தபட்சம் அப்படின்றதான் அதனுடைய தாரகம். ஸோ பணம் கம்மியாக இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு 10 ஸ்டாக்ஸ் என்பதே போதுமானதுதான். பல இடங்களில் பல வலைதளங்களில் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. 10க்கு மேலே தாண்டும் பொழுது அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் போயிடுது. நாளைக்கே பயந்துக்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட் இது கிராஷ் ஆயிருமோ சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வார ஒப்பந்தத்தினால. ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து சைனாக்கு டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணோடனே மறுபடியும் சைனா இன்க்ரீஸ் பண்ணுச்சு, அப்புறம் மறுபடியும் அமெரிக்கா இன்க்ரீஸ் பண்ணுச்சு, அப்புறம் மறுபடியும் சைனா இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் பேச்சுவார்த்தைக்கு போனாங்கன்னு கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு அந்த சாப்டர் ஓடிச்சு. இப்போ புது சீரியஸ் ட்ரம்ப் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. 100% டேரிஃப் வந்து நவம்பர் மாதத்தில் அமலாக போகுது அப்படின்ட்டு. அப்போ இனி இதுக்கப்புறம் எத்தனை தடவை அது அந்த சைக்கிள் போகுதுன்னு தெரில. ஸோ பணம் இருக்கிற மகராசன் பட்டாயா போகிறான், பணம் இல்லாதவன் பரங்கி மலை மேலே போய் உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, பணம் இருக்கிறவங்க 10 ஸ்டாக் என்னங்க 100 ஸ்டாக் கூட எடுத்து வைப்பாங்க. அப்புறம் அந்த 100 ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு 10 ஸ்டாக் கீழே இறங்குச்சுன்னா அதையும் ஏவரேஜ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கும். ஸோ கம்மியான பணம் இருக்கிறவங்க செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, பெரிய அளவில் பணம் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் போய் இவங்க கை வைக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி ரொம்பவும் சிறந்த முறையில் குறுகிய பங்குகளை வச்சுக்கிட்டு பணத்தை பிரித்து வச்சுக்கிட்டு பண்ணாவே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிச்சிடலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இறங்குறத பார்த்து பயப்படக்கூடாது. உங்களுக்கு 10,000 எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு 6 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எந்த பங்கு வேணாலும் மனசில் நினச்சிங்க. ஒவ்வொரு முறையும் இறங்கும் போது தான் மறுபடியும் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். அப்படித்தான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸேவும் இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் பயமுறுத்துற மாதிரி இறங்குனா அதுக்கப்புறம் தான் 2000 பாயிண்ட்டுக்கு மேலே 3000 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவரி ஆகி வந்தான். நீங்கள் எதை வேணாலும் ஒரு பங்கை வந்து ரொம்பவும் கீழே போயிட்டே இருக்கக்கூடிய பங்கு ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிங்க. இருக்கிறதுலையே மோசமான வீழ்ச்சியை பார்க்கக்கூடிய பங்குகள்னால் இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் தான் இருக்குது. அவனுக்கு பாட்டுக்கு திடீர்னு ஒரு 70-80% இறங்குவானுங்க, அப்புறம் ஏதாவது ஏறுவானுங்க, அப்புறம் மறுபடி ஒரு 70-80% இறங்குவானுங்க. கண்ட மணிக்கு ரொம்பவும் கிராஷ் ஆகக்கூடிய பங்குகள் மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு 3 ஷேர்களை மட்டும் நம்ம ஏதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈஸ்மை ட்ரிப் அப்படின்ற பங்கு நிறைய பேர் கமெண்ட்டுகளில் புலம்பி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பங்குகளை எடுத்து பார்க்கும்பொழுது லோ ப்ரைஸ்லேருந்து எங்காவது திரும்பி ஒரு முறையாவது திரும்பி இருக்கானா? அட கடவுளை, இவன் என்ன கடப்பாறையை தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி இப்படி குப்புன்னு கீழே விழுந்திருக்கான். பட் இந்த பங்குமே என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு 2 முறை, ஒரு முறை என்ன பண்ணியிருக்கான், லோ ரேட்லேருந்து 40% என்பது ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டு ஒரு முறை என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு 30% பக்கம் வரைக்கும் ரெக்கவரி ஆயிருக்கான். அதுக்கப்புறம் இன்னுமே இவனுடைய வாழ்க்கையில் ரெக்கவரி என்பதே வரல. அவன் பாட்டுக்கு 8 ரூபாயில் போய் குப்புறப்படுத்திருக்கான். பட் இருந்தாலும் இந்த பங்குமே யாராவது ரொம்ப விவரமாக ஓகே ஒரு போர்ட்ஃபோலியோவில் மிக குறைஞ்சது பட்சமாக 10 ஸ்டாக்ஸாவது இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறப்ப வந்து பணம் என்பது அதிகமாக இருந்தால் தான் ஏவரேஜ் பண்ண முடியும். ஸோ பல ரெகுலேட்டரியினுடைய கருத்து கணிப்புகளின்படி, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பல ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸே ஒரு 10 ஸ்டாக்காவது அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க, 10% மெயின்டைன் பண்ணும். ஸோ மொத்த பணத்தையும் கொண்டு இதில் போடாமல் வெறும் 10% வச்சுருந்தா கூட இந்த பங்கு வந்து இடையில ஒரு 2 தடவை ஏறி இருக்கான். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஏவரேஜ் பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒரு இடத்துல இவன் காப்பாற்றி விட்டுருப்பான். இருக்கிறதுலே ஒஸ்ட் கேஸ் இது. ஒஸ்ட் கேஸே இடையில ஒரு இடம் 40% 30% ஒரு இடம் ஏறி இருக்கான். வேறு ஏதாவது ஒரு பங்குகள் ஒஸ்ட் கேஸில் இருக்கக்கூடிய பங்குகள், இந்த மைக்ரோ கேப்ல இந்த குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு பிரபலமான பங்கு தான். இவனுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லோ ரேஞ்சில் ஒருத்தர் ஏவரேஜ் பண்ணி பார்க்குறாரு அப்படின்ற சமயத்தில் ஒவ்வொரு முறையும் இவன்லாம் 20% எல்லாம் பவுன்ஸ் பேக் என்பது ஆயிருக்கான். அதே மாதிரி இன்னொரு பிரபலமான பங்கு ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ், அவனும் 40% பக்கம் இறங்கி கிடந்தாலுமே இடையில 20%, 30%, 40%ன்னு அப்பப்போ ரெக்கவரி ஆகி காமிச்சிருக்கக்கூடிய பங்கு. அப்போ 2 மிஸ்டேக்ஸில் வந்து முதல் மிஸ்டேக் வந்து மேலும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் போடுறதுக்கு பணம் இல்லை. ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சியாக இருக்கும்போது தான் திரும்பி என்னைக்காவது மேல் நோக்கி வருவான்.
ஆனால் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பணம் என்பது பிளான் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. அடுத்த ரெண்டாவதும் கடைசியும் முக்கியமான தப்பு என்னன்னா, திரும்பியே வராத கும்பா கம்பெனிகள் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறது. ஒரு லீடிங் கம்பெனி அப்படின்னாவே நிறைய பேர், ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்பது கீழே விழுந்து தான் கிடந்தது. இருந்தாலும் இதனுடைய செக்டர் இது வந்து ஃபாரின்காரங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணித்தான் இவங்க ஏதாவது வாழ்க்கை நடத்தணும்னு ஏதாவது இருக்கா? இருக்கிற இன்பேஷண்ட்டுகளை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாவே போதுன்ற மாதிரியான ஒரு செக்டரில் இருக்கக்கூடியது. அப்போ இதெல்லாம் இறங்குனாலுமே ஒரு குறைவான ஏவரேஜ், கம்மியான அமௌண்ட் இருந்தாவே போதும். ஏதாவது ஒரு 10-15 ஏவரேஜ் பண்ணி சின்ன சின்னதாக விளையாடுறதுக்கு ஏதோ ஒரு 4-5 ஏவரேஜ் பண்ணி முடிக்கும் போதே தன்னுடைய பழைய கையை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பங்குகளாக ஏதாவது கண்டுபிடிச்சு உள்ள போகாம கும்பா குட்டிக்கு பங்குகள் எடுக்கிறது இரண்டாவது மிகப்பெரிய ஒரு தப்பு. இப்படித்தாங்க பல இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணி மேலும் 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 பணத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் 10 பைசா வெளியெடுக்க முடியாமையே போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, சில வருடங்களுக்கு முன்னாடி நயன்தாரா, அதுக்கப்புறம் திரிஷா, அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ்னு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சீசனுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு விதமானவங்க பாப்புலர் ஆவாங்க. அந்த வகையில் போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎம் ப்ரூவரிஸ் அப்படின்ற பங்கெல்லாம் வந்து 20% ஏறிட்டான். ஒவ்வொரு பங்குகளும் ஏறுறதுக்கு ஒவ்வொரு காரணம் அப்படின்னாலுமே ஜிஎம் ப்ரூவரிஸ் ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம், ரொம்பவுமே நம்மளுக்கு மனசுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய காரணம் என்னன்னா, Q2 ரிசல்ட் சீசன்ல அவனை ஏற்றி விட்டுருக்காங்க. வேற காரணத்தை சொல்லாமல் Q2 ரிசல்ட் ரிலேட்டடான ரீசனை சொல்லி அவனை ஒரு 20% ஏற்றி விட்டது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ போன வாரத்தில் டாப் கெய்னரில் இந்த ஜிஎம் ப்ரூவரிஸ் அப்படின்றது 20%க்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ நிறைய பங்குகள் பார்த்தீங்கன்னா அறிமுகம், அதாவது பாப்புலர் இல்லாத கம்மியான பங்குகள் 15-20% ஏறிருக்கான். ரொம்ப ஃபேமஸான பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு பிஎஸ்சி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன வாரத்தில் அது ஏறி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10%. இருந்தாலும் பெரிய பங்கு 10% ஏறி இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம், செபிக்கு எல்லாருமே எழுதி போடுறாங்க, தயவு செய்து வீக்லி ஆப்ஷனை நிறுத்திடாதீங்க அப்படின்னு. எக்ஸ்சேஞ்சுகள், நிறைய ரீட்டைல் பீப்புள், நிறைய புரோக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரியாவது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை வலுவடைந்து வர்றதுனால இந்த பிஎஸ்சியை வந்து போன வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% ஏற்றி விட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பங்குக்கு ஒவ்வொரு காரணம். இதில் அதிகமாக மகிழ்ச்சி கொடுத்தது சவுத் இந்தியன் பேங்க் தான். ஆமாம், அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஃபாரின்லேருந்து வர்றாரு, ஃபோன் பண்ணி 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்ப்பா, ஏர்போர்ட்டில் 1 மணி நேரம் வண்டி நிற்கும், உனக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து தர முடியாது, டக்குன்னு வர்றதுன்னா வா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படித்தான் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் 5 நாட்களில் பார்க்கும்போது 14% ஏறி வந்திருக்கு. அப்படி 14% என்பது ஏறி வரும்பொழுது என்ன நடந்ததுன்னா, 2 வருடங்களுக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அதே விலையை வந்து திருப்பி பிடிச்சிருக்கான். இப்போ கூட நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் ஒன்று பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு நம்ம இதுவே ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்டாக்லாம் போய் லாக் ஆயிருக்காங்கன்னு வச்சுங்க. சவுத் இந்தியன் பேங்க் அவன் வந்து சில இடங்களை இறங்கி அவன் என்ன பண்ணியிருக்கான், லோனில் ஏறி இருக்கான். மிகப்பெரிய ஒரு கிராஷாக தான் கணக்கு. ஆனால் இந்த கிராஷில் வந்து யாராவது உள்ளே பூந்து ஏதாவது ஏவரேஜ் பண்ணுறதுக்கு, அவங்க 100 ஷேர் வச்சுருந்தா எப்படி ஏவரேஜ் பண்ண முடியும்? கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கிறவங்க குறைவான எண்ணிக்கையிலான பங்குகளை தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சவுத் இந்தியன் பேங்க் உள்ள யாராவது இந்த உச்சாணி கோபுரத்தில் என்ட்ரு ஆகும் பொழுதே ஒவ்வொரு 2 ரூபாயோ அல்லது ஒவ்வொரு 5 ரூபாய் இறங்கும் பொழுதோ அல்லது ஒவ்வொரு 10 ரூபாய் இறங்கும் பொழுதோ அது ஏதாவது ஒன்று ஏவரேஜ் பண்ணி பார்க்கணும்னு ஒரு முடிவோட போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மேபி அவங்க வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி சிரிச்சு பேசி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் அது யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? அவன் பாட்டுக்கு இப்படியே கீழே போய் 0 rupees ஆகிட்டு தேர் இஸ் எ மார்க்கெட் ரிஸ்க் இன் ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள் தானே, என்ன பண்ணுறது? அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 2 வருடங்கள் கழித்து என்ன சொல்லுதுன்னா, இப்படி போயிட்டு இவன் இப்படி வந்திருக்கான் அப்படின்ற சொல்லுது. அதனால் போன வாரத்தில் சந்தோஷம் கொடுத்த பங்குகளில் இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஒரு டாப் லீடராக இருக்கான். அதே மாதிரி இந்த ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு வந்து பெரிய அறிமுகம் இல்லாத பங்காக இருந்தாலும் 17% ஏறி இருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த பங்கு வந்து ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான ஒரு பங்காக இருந்து கொண்டு இந்த 2025 பல முறை இறங்கி ஏறுவதும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தான். போன வாரத்தில் டாப் கெய்னரில் ஒருத்தனா வந்துட்டங்காட்டி அந்த லெவல்களை உடைச்சிட்டு மேலே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கான். அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு என்ன செய்ய போகிறது அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். டாடா குரூப்பில் டாடா கம்யூனிகேஷன் எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அதுக்குள்ள டாடா குரூப் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்.
அந்த வகையில் போன வாரத்தில் டாப் கெய்னரில் டாடா கம்யூனிகேஷன் வந்தது ஒரு மகிழ்ச்சியே. இந்த ஐநாக்ஸ் கிரீன் ஒரு பங்கு எப்படி இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் மகிழ்ச்சியை தன்னுடைய முதலீட்டாளர்களின் மூஞ்சியிலே கொண்டு வந்ததோ, அதே மாதிரி இந்த ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கு ஒரு கட்டத்தில் மிகவும் சரிவடைஞ்சு 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். 100 ரூபாய்க்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்டுகளில் இந்த பங்கினுடைய செய்தியிலும் வாசிக்கப்பட்டிருந்த ஒரு காலத்தில் சில மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது 100லிருந்து 234 வந்திருக்கு. உடனே நம்மளுடைய மனசு என்ன யோசிக்குதுன்னா, இவனுக்கு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருந்ததா, ரெண்டாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்பது இவனுடைய பங்குல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இருந்ததா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நம்மளுடைய ட்ரேடர்களுடைய மனசு ஆசைப்படுது. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்ல. நீ பாட்டுக்கு ஏறிட்டு போயிடுவேன், நாங்கள் வாங்கி வச்சிருக்கிற பங்குகள்லாம் இப்படி கீழே கடந்திருக்கு, அப்போ உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கணும்ல. ஸோ இந்த ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி என்பது ஒரு டிவிடெண்ட் கொடுக்காத பங்கு, அதே சமயத்தை இவன்கிட்ட கடன் என்பது இல்லை. இந்த பங்கு சமீபத்தில் 4 கோடி 6 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம். போன குவார்ட்டரில் 22 கோடி அப்படின்னு லாபம் காமிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி எல்லாம் லாஸ் மேக்கிங்காக இருந்திருக்கு. ஸோ லாஸ் மேக்கிங்கில் இருந்த கம்பெனி ஒரு உச்சமாக 22 கோடி போன குவார்ட்டரில் லாபம் என்பது பண்ணியிருக்கிறதுனால போன ரிசல்ட் சீசனில், அதாவது அடுத்த ரிசல்ட் சீசன் வர்றதுக்குள்ளே, இதுவும் போன ரிசல்ட் சீசனுக்கு தான் கணக்கு, ரிசல்ட் வந்ததுலேருந்து அடுத்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே அந்த சீசனில் இவனை வாழ்நாள், அதாவது இந்த 1 இயர் உச்சம் என்பதில் கொண்ட இந்த ஐநாக்ஸ் கிரீனை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணியாக இவன் சமீபத்தில் வெளியிட்டிருந்த ரிசல்ட். அந்த ரிசல்ட் அப்போ இவன் சரியாக மேலே போகவே இல்லை. என்னடா ரிசல்ட் இப்படி கொடுத்துட்டா ஆனால் மேலே போகலேன்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஏற்றிட்டான். அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்பது இதுக்கு முன்னாடி ஒரு ஷேருக்கு 11 பைசா 15 பைசான்னு சம்பாரிச்சிட்டு இருந்தவன் அப்படியே ஒரு 3 மடங்கு உயர்ந்து 60 பைசாலாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கான் ஒரு ஷேருக்கு போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில். ஆனால் அந்த ரிசல்ட் கொடுத்தப்ப இவனை பாராட்டாமல் அதுக்கப்புறம் இப்போ இந்த ரிசல்ட் சீசன், அடுத்த ரிசல்ட் சீசன் தொடங்குற சமயத்தில் இவனை ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ ஒரு ரிசல்ட் சீசனுடைய டோட்டல் டைம் என்பது 3 months. ஏன் ஒரு முக்கிய தலை ஊருக்குள்ளே வர்றாரு, ஒரு சதுர செயலாளர் வர்றாரு, அவருக்கு வர்றதுக்கு முன்னாடி வாழை மரம் நட்டு ஒரு போஸ்ட் அடித்து விட்டுங்க, ஏன்னா வந்துட்டு போய் 10 நாள் கழித்து வந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி இவனை இந்த Q1 ரிசல்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, பல பேர் என்னடா இவன் ரிசல்ட் நல்லா பண்ணியிருக்கானே, இன்னும் ஏர்லியேன்னு தலை பிச்சுக்கிட்டு கோந்துக்கிட்டு இருந்தா கடைசி நேரத்தில் இவன் இப்படி ஏற்றி வச்சிருக்காங்க பார்த்துங்களேன். போன வாரம் கும்பா குட்டியான பங்குகளில் மிகப்பெரிய கும்பா பாட்டு பாடுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெமிஸ்பியர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே 5 days ரன் பண்ணால் வெறும் 2.5% தான் இறங்கின மாதிரி காட்டுது. என்னன்னு தெரியவில்லையே. டக்குன்னு போயிட்டு இந்த சார்ட் லோட் பண்ணி பார்த்தேன். அது ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமையிலேருந்து கணக்கு எடுத்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு கிராஷ் ஆகுது. ஸோ அந்த கணக்குக்கு ஒரு நண்பர் கூட இதுக்கு உண்டான காரணத்தை சொல்லியிருந்தார். அவங்க ஏதோ ஒரு லேண்டு பார்சல் விற்க போனாங்க, அதில் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாப்புல. இந்த தகவலை வச்சுக்கிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பேசணும். அதாவது வெளிநாடுகளில் இப்போ சமீபத்தில் கூட ஒரு 10 கோடியோ 15 கோடியோ பணம் போட்டு ஒரு வீடு வாங்கினதாக அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஒரு செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க. சொந்தக்காரங்க சர்க்கிள்னு நினைக்கிறேன், அது என் ரிலேஷன் சர்க்கிளா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளான்னு தெரியல. அப்போ நான் என்ன ஒரு தகவல் கேட்டேன்னா, நம்ம ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டினுடைய விலை என்பது ரொம்பவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா. ஸோ அதுக்குண்டான டிரான்சாக்ஷனும் ரொம்பவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதில் பெருசாக பிளாக் மணி இன்வால்வ் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே ரியல் எஸ்டேட்னுடைய விலைகள்லாம் பார்க்கும் பொழுது கோவிட்டுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப நிலையாக இருந்தது. கோவிட்டுக்கு அப்புறம் விண்ணை தொடும் அளவு உயர்ந்தாலும் இப்போ சமீபத்தில் அந்த ரியல் எஸ்டேட்னுடைய விலை ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் எப்போ பார்த்தாலும் பணம் உயர்ந்து கொண்டே போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, சோஷியல் மீடியா கமெண்ட்டுகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த பிளாக் மணி சர்க்குலேஷன் இருக்குது, அதை கொண்டு எங்கே போடுறதுன்னு தெரியாமல் தான் இவனுங்கெல்லாம் போய் ரியல் எஸ்டேட்னுடைய விலை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாம் ஒயிட் மணியில் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த பிளாக் மணி கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போடுற குரூப்புகள்லாம் வேறு ஏதாவது அசட் கிளாஸுக்கு போயிடும். ஸோ தட் சாதாரண மனிதர்கள் இந்த ரியல் எஸ்டேட்டினுடைய பெரிய பூமில் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் தான் இன்னொருத்தர் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஆள், இப்போ யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம், இந்தியாவில் ஜோகோவினுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். அவருடைய ஒரு போஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோல்டியாக தான் 25 வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் அதை ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு கேடயமாக.
ஸோ இவர் வந்து ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் பழைய காலத்து ஆளு அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கார். எங்கள் பாட்டியெல்லாம் கூட சொல்லும், அடை பேராண்டி வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கணும்டா அப்படின்னு. ஸோ அந்த காலத்திலே நம்மளுடைய பாட்டிகள் தாத்தாக்கள் கோல்டை வாங்கணும், கோல்டை வச்சிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, ஒருவேளை இந்த பிளாக் மணியை வந்து கொண்டு போய் எல்லாம் கோல்டில் வாங்க விட்டு கோல்டை எகிற விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதான் இப்போ ஒரு கவலையாக இருக்குது. உள்ளூர் அனலிஸ்ட்டுகளும் சரி, வெளிநாட்டு அனலிஸ்ட்டுகளும் சரி, எல்லாரும் போர்ட்ஃபோலியோவில் கோல்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு இப்போ சமீபத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே ரியல் எஸ்டேட் வந்து கை கெட்டாத தூரத்தில் கொண்டு போய் இந்த பிளாக் மணி தான் முக்கிய காரணமாக உட்கார வச்சிருக்கு. இனி அடுத்த ரவுண்டு கோல்டுக்குள்ளே இது இறங்கிருமா அப்படின்றதான் இப்போ பல பேர்த்தினுடைய பயமாக இந்தியாவில் இருக்குது. அது பல சமூக வலைதளங்களில் எதிரொலியாக இருக்குது. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய கரடிகள் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு, உலக நாடுகளை சுற்றிக்கிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் கிராஷ் வருமா கிராஷ் வரும். எனக்கு தெரிஞ்சு ஃபாரினில் ஒரு அனலிஸ்ட்டு ஆனால் பிறந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருப்பாரு என்னன்னு தெரில, சொல்லிக்கிட்டே இருக்காப்புல மார்க்கெட் கிராஷ் ஆயிரும், மார்க்கெட் கிராஷ் ஆயிரும், மார்க்கெட் கிராஷ் ஆயிரும், மார்க்கெட் கிராஷ் ஆயிரும். எத்தனை இடம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு தெரில. ஏதாவது ஒரு இடம் நடக்கிறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம். ஸோ 2020 நடந்தது, அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாகவே சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, அவ்வளோதான் பூமாதேவி வாயை பழக்க போகிறா, எல்லாம் உள்ளே போக போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவர் இத்தனை வருஷமாக சொல்லி நடக்காது, திடீர்னு 2025 இது நடந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்றைக்குமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரே மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் அப்படின்றதான், பொசிஷனை ஹெட்ஜிங் பண்ணுறதான் ஒரே மருந்து. எத்தனை கரடிகள் வந்து மார்க்கெட்டை கீழே இறக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்கலினாலும் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்குண்டான மருந்து என்பது ஹெட்ஜிங் தான். ஸோ ட்ரம்ப் அவர்கள் 2-3 மாதம் சும்மா இருந்தார், அப்புறம் வேறு அவருக்கு நோபல் பரிசு இல்லைன்ட்டாங்க. உடனே அவர் 2-3 நாள் கழிச்சாது போட்டிருக்கலாம். இப்போ எல்லாருமே அதைத்தான் கனெக்ட் பண்ணுறாங்க. நோபல் பரிசு கிடைக்காத ஒரு காண்டில் தான் இவர் வந்து சைனாக்கு டக்குன்னு 100% டேரிஃப் போட போயிட்டாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அதை இதையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மார்க்கெட் கிராஷ் வரும்பொழுது டென்ஷனாக தான் இருக்கும். அந்த டென்ஷனுக்கு மிக முக்கியமான காரணம், பல பேர் ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பான். இருக்கிற பணத்தை பூராத்தையும் கொண்டு போய் மார்க்கெட்டில் இறக்கி விட்டுட்டு மார்க்கெட் இறங்கும் போது பாக்கெட்டில் 10 பைசா இல்லையா அப்படின்ற ஸ்டேஜில் அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருந்தால் தான் மார்க்கெட்டில் ஜெயிச்சு வர முடியும். நன்றி, வணக்கம்.